எல்லாருக்கும் வணக்கங்க. எதுக்காக அந்த லாங் வீடியோ பார்க்க சொன்னேன்னு பாருங்களேன். நீங்களே பாருங்கள். ஒரு கோயில் தலம், நல்ல அழகான கோயிலுங்க. சாமி தரிசனம் வந்து அம்புட்டு ஒரு அழகான சாமி தரிசனம், சரிங்களா? அப்படியே கோயில் பக்கத்துலேயே தாங்க இப்படி எவ்வளோ குப்பை இருக்குன்னு பாருங்கள். நீங்களே பாருங்கள். ஒரு நல்லா தண்ணி போய்கிட்டு இருக்கு பாருங்கள். இது வந்து எங்கே போய் என்ன யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்றது ஒன்றுமே புரியலை. இது வந்து பொதுமக்களுக்காக தெரியணும். நம்ம வந்து ஒரு டஸ்ட்பினும் வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள், டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. அந்த டஸ்ட்பினில் போடலாம். ஒரு நல்லது கெட்டது செய்ய வர்றாங்க, இங்கே தான் செய்கிறாங்க. அப்போது ஒரு குழந்தைகளையும் தூக்கிட்டு வர்றாங்க, ரொம்ப வயசானவங்களும் வர்றாங்க, ரொம்ப கொஞ்சம் ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்களும் வர்றாங்க. அப்போ நம்ம சுற்றி இருக்கிறத நம்ம தானங்க சுத்தமாக வச்சுக்கிறணும். என்னங்க எப்படிங்க? இந்த பாலத்தை பார்த்தீங்களா? ரொம்ப நாள் முன்னாடி கட்டினது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. தண்ணியெல்லாம் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. தண்ணியில் கூட குளிக்கலாம், வைக்கலாம், ஒரு நல்லது கெட்டது பார்க்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த பாலம் தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே தாங்க ரஜினி முருகன் ஒரு ஃபைட் சீனு, ஒரு லாரி வந்து அந்த பாலத்துலேருந்து அப்படியே உங்களுக்கு கவுந்து விடுவோம் பார்த்தீங்களா? அந்த பாலம் தாங்க அந்த பாலம். இது எந்த அணைப்பட்டின்னு சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து நம்ம உசிலம்பட்டி அணைப்பட்டி. ஏன்னா தேனியில் ஒரு அணைப்பட்டி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து உசிலம்பட்டி அணைப்பட்டி. சரி, அவங்கக்கிட்ட இதை காமிக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்தேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் இங்கே குப்பை போடாமல் இருக்கிறதுக்கு யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணுன்றதை மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள்.